நடந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஃப்யூச்சரை பற்றி நிறைய பயம் வந்து இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த எண்ணங்கள்லாம் நிறைய வருது. இந்த மாதிரி சாதாரண ஒரு விஷயத்தை கூட நிறைய நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு நோயா இல்லை வேறு ஏதாவது நோயோட ஒரு அறிகுறியா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நார்மலாக திங்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருமோங்கிற மாதிரி நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இது ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓவர் திங்கிங்கில் சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிசீஸாக வந்து மாறலாம். முக்கியமாக தொடர்ந்து ஓவர் திங்கிங் இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டி அப்படிங்கிற மனப்பதட்ட நோய் வந்து வரலாம். ஒரு காரோட என்ஜினை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்படி அது ஹீட் ஆகி அதுக்கப்புறமா பேரலைசிஸ் ஆகிடுமோ, அதாவது வேலை செய்யாமல் போயிடுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்களும். இந்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது மனப்பதட்ட நோயாக வந்து மாறலாம். இல்லை மன அழுத்த மாதிரியான பிரச்சனைகளாக மாறலாம். சில பேருக்கு டிப்ரெஷனாக கூட வரலாம். இது சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு முறையான ஒரு ஆலோசனைங்கிறது தேவை. நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கணும். முதல் விஷயம், டெசிஷன் எடுத்துக்கிறதுல ஒரு தயக்கம் எப்போவுமே இருக்குது. ஒரு முடிவை எடுக்கிறதுல நான் கடைசி வரைக்கும் வந்து தொடர்ந்து அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளான விஷயம், காலையில் எழுந்து என்ன ட்ரெஸ்ஸு போடணும் அப்படிங்கிறதுக்கே நான் அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து டெசிஷன் பேரலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடிவு எடுக்கிறதுல எப்போவுமே தாமதமாக முடிவு எடுக்குது. ஏன்னா நிறைய திங்க் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் இந்த பிரச்சனை இருக்கும், இல்லை இது போட்டால் இப்படி நம்ம இருப்போம், இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, இப்படி தொடர்ந்து அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது. இது டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். காலையிலேருந்து என்ன குக் பண்ணலாங்கிற ஆரம்பித்து நம்ம என்ன ட்ரெஸ் போடலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நம்ம வந்து முடிவு எடுக்கிறதுல தாமதமாக எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது, எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒர்ஸான சினாரியோவே நம்ம திங்க் பண்ணுறது. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலில் தான் ஆகிடுவோம். ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் இப்படி யோசிக்கிறது. இல்லை வேலை போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்து பயப்படுது. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஒர்ஸ்டான சினாரியோ என்னவோ எதிர்மறையாகவே தொடர்ந்து யோசிக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குங்கிறது அர்த்தம். மூணாவது, நடந்த விஷயத்தையே தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்று நடந்த ஒரு விஷயம், ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பு அதுக்கப்புறமா ப்ராப்பராக ரெக்டிஃபை கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அந்த தப்பு ஏன் நடந்தது, எதனால் இந்த பிரச்சனை வந்து நடந்தது, நாம் என்ன தவறுகள் பண்ணுறோம், இதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு நாள் வரைக்கும் சாதாரண ஒரு சின்ன தவறை, அதுவும் சரி செஞ்ச ஒரு தவறையே வந்து நம்ம தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ஓவர் திங்கிங்கோட ஒரு முக்கியமான அறிகுறியாக பார்க்கலாம். நாலாவதா, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அன்றைக்கி நடந்த நெகட்டிவான விஷயங்களை பற்றியே யோசிக்கிறது. இந்த விஷயம் ஏன் நடந்தது, இந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், இப்படியே நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தூக்கத்தை தொடங்குறது ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தூங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அஞ்சாவதா, எல்லா விஷயத்துலையுமே ஒரு உள்ளர்த்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறோம், அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நம்மளை தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மக்கிட்ட நார்மலாக ஒருத்தர் பேசினா கூட அதில் வேறு ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயப்படுறது. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 5 அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா சாதாரண அந்த திங்கிங்கே உங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இது நாளடைவில் மனப்பதட்ட நோயாக மாறலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதை கரெக்டாக அவங்களால வந்து பண்ண முடியாது. இதனாலே நீங்கள் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து சந்திப்பீங்க. இது நாளடைவில் உங்களுக்கு மனப்பதட்ட நோயாக மாறும் பொழுது இதய துடிப்பு அதிகமாகிறது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், பிபி வந்து அதிகமாகிறது, அதிகமாக கோபப்படுறது, சரியான தூக்கம் இல்லாதனால உடல் பருமன்
டிப்ரெஷன் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க. ரெகுலராக சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை செய்கிறது நல்லது. அதே மாதிரி தொடர்ந்து ஓவர் திங்கிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம எண்ணங்களை வேறு சில விஷயங்களில் வந்து முறைப்படுத்துறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதற்கு மூலிகைகளையும் எடுத்துக்கலாம். அதில் அமுக்ரா வந்து எடுத்துக்கலாம், சங்கு புஷ்பி வந்து எடுத்துக்கலாம். இந்த சங்கு புஷ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை டீ மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி சடாமாஞ்சில் சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த சடாமாஞ்சில் அப்படிங்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல இரவு தூக்கம் இருக்கும். இதை நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லது. ஸோ நல்ல இரவு தூக்கம் இருக்கும். அதிகப்படியான இந்த மன அழுத்தம், அதே மாதிரி ஓவர் திங்கிங், இது எல்லாமே வந்து குறையும். அமுக்ரா சேர்ந்த பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஓவர் திங்கிங்கையும் வந்து நார்மலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள்லாம் எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஓவர் திங்கிங் குறைய ஆரம்பிக்கும். பட் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா மானசா கேப்சூல்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஓவர் திங்கிங்கை சரி பண்ணும். ஸோ இன்றைக்கி ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு நோயா இல்லை ஒரு அறிகுறியா? இதற்கு முக்கியமான 5 அறிகுறிகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். மருத்துவ ஆலோசனை எப்பெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கான மூலிகைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கும் ஓவர் திங்கிங் இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 3ஆம் வாரம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூரில் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், 15ஆம் தேதி வியாழக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942441111. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.